அன்னையான சீதாதேவி இரண்டு பேரும் ஒன்று கூடி சாப்பாடு தான் முடித்து அப்படி அமர்ந்து இருக்கும் நேரத்தில தான் முடித்து அப்பேற்பட்ட இளைய பெருமாள் லட்சுமணரும் அன்னையான சீதாதேவியும் இந்த தாய்மார்கள் கொடுத்ததொரு அன்னம்பலகாரம் சாப்பாடு அருந்தி அந்த வால்மீகர் வனமதிலே அமர்ந்திருக்கின்ற போது இந்த இளைய பெருமாள் லட்சுமணாரானவர் முத்துப்போல் கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோரையிட்டார். அழகு போன்ற கண்ணீரை அங்கமெல்லாம் அடித்து பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் அடித்து கண்ணீரும் கவலையுமாக இருக்க கண்டாளில் அன்னையான சீதா பிராட்டி, தம்பி லட்சுமணா, ஒரு நாளும் இல்லை திருநாளாக இன்று கண்ணீரும் கவலையுமாக முகவாட்டத்தோடு இருக்கிறாயே. நம்ம அயோத்தியாபுரி பட்டணத்திலிருந்து வருகின்ற வழிகளெல்லாம் சிரிப்பும் விளையாட்டுமாக கலகலன்னு இருந்தாயே, இப்பொழுது திடீரென்று கண்ணீரும் கவலையுமா இருக்கிறாயே, ஏன் இந்த முகவாட்டம்? அன்னையே சீதா பிராட்டி, என் தாயே, நான் ஏதென்று எடுத்துரைப்பேன் என்னவென்று சொல்வேன். என்ன நடந்தது? அண்ணனாகி ஹரிராமச்சந்திர பூபதியானவர் உங்களை இந்த கானகத்திலே விட்டு விட்டு வரச் சொன்னார். என்னையா? எதற்காக? வண்ணாருடைய வீதியிலே மாடவண்ணார் மாடிப்பிள்ளை பெற்ற மகனாகிய ரஜகமுத்து மனைவியான மகிழம்பூவால் ஆண்டி வண்ணார் வீட்டுக்குள் அடைக்கலமா சென்று விட்டாள். அவளை அழைத்து வாழ்ந்தாள் என்னவென்று கேட்கும் போது, ராமன் அழைத்து வாழும் போது நீ அழைத்து வாழ்ந்தாள் என்னவென்று கேட்க, ராமன் அழைத்து வாழ்ந்தால் வாழலானா ஒருபோது வாழ மாட்டேன் என்று ஒரு இழிவாக பேசியதனால் அண்ணனாகிய ஹரிராமச்சந்திர பூபதி உங்களை கானகத்திலே விட்டு விட்டு வர சொல்லி இருக்கிறார். அப்படியா? அப்படி இருக்குமானால் உங்க அண்ணன் அவரே என்னை கானகத்தில் விட்டு இருக்கலாமே. உன்னை எதற்காக அனுப்பினார் தம்பி? உன் அண்ணனுக்கு ஒருபோதும் சந்தேகம் தீராதா? யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடுவதா? 10 மாதம் அசோகவனத்தில் ராமனேஸ்வரன் சிறையெடுத்து வைத்திருக்க என்னை நெருப்புக்குள் அக்கினிக்குள் இறக்கித்தானே என்னை சோதித்து அழைத்து வந்தார். மறுபடியும் என் மேல் இப்படி ஒரு சந்தேகமா? உன் அண்ணனுக்கு என்றைக்குத்தான் சந்தேகம் தீரப்போகிறதோ தெரியவில்லையே என்று சீதா பிராட்டி மனதிலே கவலை கொண்டிருக்க, என் தாயே அன்னைமடி சீதாதேவி அம்மா, அண்ணனாகிய ஹரிராமச்சந்திர பூபதி இடத்தில் நான் ஏதேனும் சொல்ல வேண்டுமானா, உன் அண்ணனிடத்தில் நாட்டை விட்டு கடரும் போது 40 நாள் கற்பம் என்று ஏட்டு கணக்கில் எழுத சொல்லு. நாளை ஒரு காலத்தில் இதற்கும் சந்தேகப்பட்டாலும் அண்ணன் படுவார் என்று சொல்லும் போது இளைய பெருமாள் லட்சுமணர் பார்த்தார். 40 நாள் கற்பம் என்று சொன்ன உடனே நான் உடனே போய் அண்ணனை அழைத்து மறுபடியும் உங்களை இந்த கானகத்தில் இருந்தே அழைத்து செல்வேன் என்றார். அதுவரைக்கும் நான் இருந்தால் தானே என்னை காட்டானை கரடி சிம்மம் கொன்று விடாதா? ஏ தம்பி லட்சுமணா என்று ஏங்கி கண்ணீரை வடித்தாள். அதே இடத்தில் மூர்ச்சையாகினாள் இந்த சீதாதேவி. அப்படி மூர்ச்சையாகி இருக்க இளையவருமாள் பார்த்தால் இனிமேல் இங்கு இருக்கக்கூடாது என்று தங்க ரதத்தை எடுத்துக்கொண்டு மறுபடி அயோத்தியாபுரி பட்டணத்துக்கு வர, ஐயா இப்படியா இப்படியா இருக்கும் போது என்ன காரணங்கள் காரணங்கள் நடந்துதான நடக்குதான படி
அன்னையான சீதாதேவி வால்மீகர் வனமதியில மூர்த்தையாக இருக்கும் போது வால்மீக ரிஷி அவர்தான் மலர் எடுக்க வேணும் என்று பூக்குடையை தோளிலிட்டு பூங்காவன தோட்டம் வரும் வேளையில் அன்னை சீதையத்தான் கண்ணால் கண்டு யாரு பெற்ற திருமகளோ எந்த நாட்டு இளவரசி இவள் யாரென்று தெரியலை என்று சொல்லி ரிஷியவரும் கமண்டல ஜலமதைத்தான் முகமதியிலே தாண்டளிக்கும் வேளையிலே கண்விழித்தான் சீதாதேவி கண்விழிக்கும் வேளையிலே இந்த வால்மீகர் கேட்பார், அம்மா உனக்கு எந்த ஊரு, எந்த நாடு, எங்கிருந்தே எங்கே வந்தாய்? காட்டானை கரடி சிம்மம் ஆளுகின்ற கானகத்தில் இப்படி மயங்கி தயங்கி இருக்கிறாயே, நீ யாரம்மா என்று விவரத்தை கேட்கும் போது வால்மீகி இடத்தில் சீதா பிராட்டி எதெடுத்துரைத்தார். ஐயா ஐயாவே மாமுனியே, பிறந்ததொரு நாடதுதான் மிதிலாபுரி தேசந்தானே, ஜனகராட்டன் பெற்ற மகள் ஜானகி என் பெயர், அயோத்தியை ஆண்டு வரும் தசரதன் பெற்ற மகள் கோதண்ட ராமசுவாமி என் கணவர் என்று அவர் விவரம் சொல்ல வால்மீக ரிஷி அவரும் ஞானத்தால் அறிந்தாரே. வால்மீக ரிஷி அவரும் ஞானக்கண்ணால் பார்க்கும் போது ராமவீரானவர் தான் எம்பெருமாள் அல்லவோ ராமபுரானாக பிறந்திருக்கார். இந்த சீதாதேவி யார் என்று பார்க்கும் போது லட்சுமி தேவிதான் சீதா பிராட்டியாக இப்பிறப்பில் அவதாரம் செய்திருக்கிறார் என்பதை ஞானத்தால் அறிந்து, அம்மா உனக்கு அக்கமில்லை பக்கமில்லை என்று கவலை வேண்டாம், என்னோடு வருவையானால் என்னுடைய ஆசிரமத்தில் அளவோடு இருக்கலாம் என்று அழைக்க, சுவாமி நான் 40 நாள் கற்பேன், உங்களோடு வந்தேனானால் நாளை ஒரு காலத்தில் எனக்கு பிரசவம் பார்க்க வேண்டுமே, அதற்கு ஆள் வேண்டாமா? அதுபோல் பெண்ணாக பிறந்த நான் எனக்கு பெண் துணை வேண்டாமா என்று கேட்கும் போது வால்மீகி ரிஷியானவர் தெப்ப பிள்ளை கையில் எடுத்து மந்திரத்தை உச்சரிக்க தோழி பெண்களை பிறவி செய்து சீதா பிராட்டிக்கு பக்கத்தோழியாக இருக்கும் போது 10வது மாதம் பரிபூரண கற்பமாகி அடிதொடியாக வயர் வலித்து அன்னையான சீதா பிராட்டி ஐயா அடிதோடியாக வயர் வலித்து அன்னை சீதாதேவி ஒரு ஆங்குழந்தை தன்னை பெற்றெடுத்தார். அப்படி வயர் வலித்து ஆண்குழந்தை வந்து பிறந்த போது அப்பங்கூடியிருந்த தாய்மாரெல்லாம் ஐயா தாய்மாரெல்லாம் திருக்குலவை அது போடுகிறார். அப்பங்க புல் நல்ல கொடியறுத்து ஐயா கொடியறுத்து அங்க கொழுப்பாட்டி முழுகாட்டி கொடியறுத்து ஆகவே அன்னையான சீதாதேவி அடிதொடியா வயர் வலித்து ஒரு ஆங்குழந்தை பெற்றெடுத்த நேரத்தில் கூடியிருந்த பெண்கள் எல்லாம் திருக்குலவை போடுகிறார்.
கொப்புள்ளல்ல கொடியறுத்து கொழுப்பாட்டி முழுகாட்டி தகையடங்காதேன ஒட்டி பட்டு கொண்டு தலை உணர்த்தி பன்னீரால முகங்கழுகி அந்த சிறு குழந்தையத்தான் அந்த சிறு அழகோடு வளர்த்தாள் சுவாமி அழகோடு படி வளர்த்து வரும் நாளையில ஒரு நாளத்தில மதியில முத்ததொரு நாளையில அன்னையான சீதாதேவி அவள் தண்ணீர் எடுக்க வேணும் என்று மகன தொட்டில உர காட்டி தண்ணீர் எடுக்க வாராள வருகின்றதொரு வேளையில ஒரு வானரோமானதுதான் அதனுடைய குட்டி தன்னை அடிவயத்தில் வைத்தல்லவோ கிளை விட்டு கிளைதாவே கண்டாளே சீதாதேவி கண்டாளே சீதாதேவி அப்பேற்பட்ட அன்னையான சீதாதேவி ஆண் குழந்தையை தொட்டிலே உரக்காட்டி தண்ணீர் எடுக்க வருகிறார். வால்மீக ரிஷியோ கண்ணை மூடி தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஆக அப்படி வனத்துக்குள்ளே வருகின்ற போது வானரம் ஒரு குரங்கானது தன் குட்டியை அடிவயிற்றிலே இடுக்கி கிளை விட்டு கிளை கொப்பு விட்டு கொப்பு தாவுவதை கண்டாள் அன்னையான சீதாதேவி. ஆக இந்த குரங்குக்கு இருக்கக்கூடிய புத்தி கூட நமக்கு இல்லாம போச்சு. அது குட்டியை அடிவயத்துல இடுக்கிக்கிட்டுலாம் கிளை விட்டு கிளை கொப்பு விட்டு கொப்பு தாவுது. நாமும் நம் பெற்ற மகனா தொட்டில வர காட்டிட்டு வந்திருக்கவே வால்மீக ரிஷியோ கண்ணை மூடி தவம் செய்து கொண்டிருக்கிறாரு. ஒருவேளை ஒரு தருணம் காட்டானை கரடி சிம்மம் என்று பிள்ளையை எடுத்து சென்று விட்டால் நாம் என்ன செய்வது என்று மனதிலே நினைத்து பதறி போய் ஓடி வந்தா பிள்ளையை தூக்கினா இடுப்பிலே வைத்துக் கொண்டு தண்ணி எடுக்க சென்றால் இந்த சீதாதேவி. அப்படி சீதாதேவி வருகின்ற போது பார்த்தார் இந்த வால்மீக ரிஷி. கண்ணை விழித்து பார்க்க பிள்ளையை காவலாக இருக்க சொல்லி பிள்ளையை வச்சுட்டு போனாலே அந்த பிள்ளையை காணலையே. ஒருவேளை காட்டானை கரடி சிம்மம் பிள்ளையை கொன்று சென்றிருக்குமா? பிள்ளையை வந்து கேட்டாலாம் என்ன செய்வது என்று இந்த வால்மீக ரிஷியானவர் ஒரு தெப்ப பிள்ளை எடுத்து மந்திரத்தை உச்சரித்து அந்த தொட்டிலே வைத்த போது முன்படுத்த பிள்ளை போல ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையை பிறவி செய்தார் இந்த வால்மீக ரிஷி. ஆக தண்ணி எடுக்க சென்றவள் தண்ணி எடுத்து மறுபடி வாராள். வருகின்ற போது தொட்டிலே ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை இவள் இடையிலே வைத்திருக்கும் பிள்ளை போலே இருக்கிறது. சுவாமி, என் மகள் என்னிடத்தில் இருக்க இந்த பிள்ளை யாருன்னா பார்த்தார் வால்மீக ரிஷி. இதுவும் உன் மகன்தான் என்று சொல்ல, ஆக பிள்ளைகளுக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேண்டுமானால் ஒரு பெயரை சொல்லி அழைத்தார். ரெண்டு பிள்ளையும் என்ன அம்மானு கேட்கணும், அப்படி பெயர் கொடுக்கணும். என்னுடைய 20ஆம் பாட்டனார் குஜேல மகாராஜன் இருக்கிறார். அவர் பெயரை பிள்ளைகளுக்கு சூட்ட வேண்டும் என்று சொல்ல இந்த வால்மீக ரிஷியானவர் எப்படி பெயரை கொடுப்பார்? குஜலவன் என்று சொல்லி, குஜலவன் என்று சொல்லி, ஐயால் அவகுமர என்று சொல்லி வால்மீகரும் வந்து பெயர் கொடுக்க இந்த குஜலவர்கள் 2 பேரும்
வால்மீகரோட வனமதில நாடு ஒரு நல்ல மேலியுமா சுவாமி மேலியுமா அங்க நலமோடு வளர்ந்து வாரா சுவாமி மேலியுமா படி வளர்ந்து வரும் வேளையில ஒரு வயதா இருவயதா மொத்தம் 3 நல்ல வயதாட்ட இந்த குஜலவர்கள் 2 பேரும் வருக்கு முடியிறக்கி நல்ல காதும் குத்தி காதுக்கு தாங்கடுக்கமிட்டு படி வளர்ந்து வரும் நாளையில 4 நல்ல வயதாட்ட குஜலவர்க்கு வயதாட்ட நடந்து விளையாடும் பருவமாட்ட வயதுமாட்ட படி 5வது வயதில இல்ல குஜலவர்கள் 2 பேரும் வால்மீக ரிஷியிடத்தில் ஆயக்கலைகள் படித்து வாரா அங்கே அறிகுறியாங்கொன்றை வேந்தல் அறிகுறியாங்கொன்றை வேந்தல் சுவாமி அன்னை வீதா என்றுபடி வேந்த சுவாமி மூதூரையா நல்ல கதிர்காமாலை அப்படி உலக நீதி தத்துவங்கள் உற்ற பிள்ளைகள் 2 பேரும் படித்து வாரா அப்படி படித்து வரும் வேளையில 6 நல்ல வயதுமாட்ட குஜலவர்க்கு வயதுமாட்ட அரிய கலைகள் அத்தனை படித்து வாரா வயதுமாட்ட ஆக படித்து வரும் வேளையில அவர்கள் 2 பேரும் 7 நல்ல வயதுக்குள்ள எழுத்து நடை கற்றுணர்ந்தார் 10 நல்ல வயதுக்குள்ள 10 நல்ல வயதுக்குள்ள சாமி பலகனக்கும் குஜலவர்கள் 2 பேரும் ஆணையற்றம் குதிரையற்றம் மல்லளவு சிலம்பு தோளில் மயக்கு வித்தை தான் படித்து முட்டடைக்கு பாய்ந்தாரான 300 அடி பாய்ந்திடுவார் பாதி வைத்து பாய்ந்தாரான குஜலவர்கள் 2 பேரும் அங்கே 16 அடி பாய்ந்திடுவார் வளர்ந்து வரும் காலத்துல குஜலவர்கள் 2 பேரும் 10வது வயதாச்சு 10வது வயதிலே வால்மீக ரிஷி கண்டார் ஒரு பிரளயமே நடக்க போகுது என்று வருங்காலத்தை அறிந்த வால்மீக ரிஷி உக்கிரவேல் சக்திபானம் என்பதை கை கொடுத்து இந்த குஜலவர்கள் இடத்தில் கடைசியாக சரி முடியாத தருணத்தில் நான் இந்த பானத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பாதாள உலகத்திற்கே சென்று நிச்சயிலே மர இந்த சீதா பிராட்டி என்றைக்கு வந்தாலோ அயோத்தியாபுரி பட்டணத்தை விட்டு அன்று முதலாக 56 தேசமெல்லாம் பஞ்ச நாடாக இருக்க பஞ்சத்தை போக்க வேணுமே என்று இந்த வசிஷ்டரானவர் சரி அதாவது அஸ்வமேத யாகத்தை நடத்த வேண்டும் என்று குல குருவாகிய வசிஷ்டரை வரவழைத்து வரவழைத்து அன்னையான சீதா பிராட்டி போல் தங்க பதுமையை செய்து
அஸ்வமேத யாகத்தை நடக்க அதில் அஸ்வமேக குதிரை ஒன்று பிறக்கிறது. அந்த அஸ்வமேத குதிரை 56 தேசத்தையும் சுற்றி வந்தார். இல்ல நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சங்கள் எல்லாம் போகும், அஸ்வமேத யாகமும் பூர்த்தியாகும் என்று இந்த அஸ்வமேத குதிரை யாரும் பிடித்து கட்டக்கூடாது. யாரும் பிடித்து கட்டினால் யாகம் தடைபட்டு போகும். அதனால் செப்பு பட்டயத்திலே எழுதி இந்த அஸ்வமேத குதிரை யாரும் பிடித்து கட்டக்கூடாது, பிடித்து கட்டினால் பின்னால் வரும் படைகளோடு யுத்தம் செய்ய வேணும், இல்லை என்றால் சரணாகதி அடைய வேணும் என்று எழுத இந்த அஸ்வமேத குதிரை அது அயோத்தி மாநகர் கடந்து 56 தேசம் எல்லாம் அஸ்வமது வருவதையா, அப்படி அஸ்வமது வார நேரம் அந்த வால்மீகர் வனமதியில பச்சை பிள்ளை கண்ட போது அஸ்வமேக குதிரை அது பச்சை பிள்ளை மேயும் போது கண்டாரே குஜலவர்கள் செப்பு பட்டயத்தில் எழுதியிருப்பதை கண்டார்கள். யாரும் பிடித்து கட்டக்கூடாது, பிடித்து கட்டினால் பின்னால் வரும் படையோடு சண்டை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்க பார்த்தார். குஜலவர்கள் 2 பேரும் அஸ்வமேத குதிரையை கொண்டு போய், அதாவது ஊரா கொடியை கொண்டு ஈனாத வாழையிலே அஸ்வமேத குதிரையை பிடித்து கட்டினார்கள். ஆக பரதாழ்வார் படை வருகிறது. கண்டார் பரதன் அண்ணனை போல இருக்கின்றானே பிள்ளைகள் 2 பேரும் என்று விவரத்தை கேட்க தாய் சீதாதேவி தந்தை வால்மீகர் என்று சொல்ல ஆக பரதாழ்வார் படையை மூர்ச்சையாக்கினார்கள். சத்துருக்கன் படை வருகிறது, அதையும் மூர்ச்சையாக்கினார்கள். லட்சுமணனுடைய படையை மூர்ச்சையாக்க கடைசியாக அரிராமச்சந்திர பூபதி வருகிறார். அரிராமனை போல் பிள்ளைகள் இருக்க கண்ட தாயார் தகப்பன் யார் என்று கேட்க அசந்த சீதாதேவி தாய் தந்தையோ வால்மீகர் என்று விவரம் சொல்ல பார்த்தார். அரிராமச்சந்திர பூபதி தாய் சீதாதேவி என்று சொல்வது சரிதான், தந்தை வால்மீகர் என்று சொல்கிறார்களே என்று எண்ணும் போது உக்கிரவேல் சக்தி வானத்தை உபயோகப்படுத்தி அரிராமச்சந்திர படைகளை மூர்ச்சையாக்கி அதிலே சாகாத வரம் பெற்றவர்கள் 2 பேர்கள், சாம்புவந்தர் ஆஞ்சநேயரும். இவர்களுடைய மணிமகுடத்தை எல்லாம் பொட்டனமாக கட்டி 2 பேரை அழைத்துக் கொண்டு அம்மா சீதாதேவி உனக்கு விளையாட 2 குரங்க கொண்டு வந்திருக்கோம்னா, குரங்குதானே முன்னொரு காலத்தில் நமக்கு உதவி செய்தது யார் என்று பார்க்கறது வெளியில வர ஆஞ்சநேயரையும் சாம்புவந்தரையும் கண்டார். என் சுவாமி ராமபுரான் நலந்தானான், அவர்களுடைய நலமெல்லாம் இதுல இருக்கிறதுன்னு பொட்டணத்தை கிளப்பட்டான். என்ன நடந்தது என்று கேட்க இந்த பிள்ளைகள் 2 பேரும் அத்தனை பேரையும் மூர்ச்சையாக்கி விட்டார்கள் என்று விவரம் அறிந்து சீதாதேவி ஓடி வருகிறாள். பாதாளத்திற்கு சென்ற வால்மீகி ரிஷியும் வந்து தீர்த்தம் கொண்டு தெளித்து அத்தனை பேரையும் எழுப்ப அரிராமச்சந்திர பூபதிக்கு சீதாதேவியை கண்ட மாத்திரத்தில் ஆவி தேய்த்து அணைத்து மனைவியை அழைத்து செல்ல வேண்டும் ஒரு எண்ணம் இருந்தாலும் நாட்டை விட்டு கடரும் போது 40 நாள் கற்பம் என்று சொன்னார். ஆனால் பிறந்தால் ஒரு பிள்ளைதானே பிறந்திருக்க வேண்டும், 2 பிள்ளை இருக்கிறது என்று சீதாதேவியை அக்கினியை வளர்த்து 2 பிள்ளையை பிடித்து அக்கினிக்குள்ளே இறங்கி வர பெற்ற பிள்ளை சுட்ட சங்கு போல் இருக்கிறான். தெப்பையிலே பிறந்த பிள்ளை அக்கினிக்குள்ள ஐயா கருகி உருகி சாம்பலாய் இருப்பானா, அப்படி அக்கினிக்குள் தான் இறங்கி அன்னை சீதாதேவி வாரபோது ஒரு பிள்ளையோடு வாராள கண்டானே அந்த குசனவன். அப்பா அப்பா எந்தகப்பா நான் உங்களோடு வர வேண்டுமானால் இந்த அக்கினிக்குள் கருகி உருகி சாம்பலாக இருக்கும் என் தம்பிக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று குசன் வந்து சொன்ன போது உடனே தீர்த்தம் கொண்டு தாந்தளிக்க கருகி உருகி சாம்பலாக இருந்தவன் தான் கரிய நல்ல நிறத்தோடு அவதரித்த வேளையில
ஹரிராமச்சந்திரரோ அழகோடு பெயர் கொடுத்தார். நிறத்தோடு கரிய நிறத்தோடு பிறந்ததால உனக்கு கருப்பசுவாமி ஒரு பெயரா, ஓடக்கர கருப்பசுவாமி என்று சொல்லி பெயர் கொடுக்க கோட்டவாசல் காவலாக அழகோடு அமர்த்தியல்லோ ஹரிராமச்சந்திரரோ பரதாழ்வார் ஆனவரும் இந்த லட்சுமணன் சத்துருக்கன் அன்னையான சீதாதேவி எடுத்த அவதாரம் தான் முடித்து திருப்பார்கடல் போய் அமர அயோத்தி மாம்பட்டணத்தில் புஜன் அரசாட்சி செய்யும் போது கோட்டவாசல் காவலாக ஐயாவான கருப்பசாமி படி காவலாக இருக்கும் போது அவன் அந்த தளம் விட்டல்லவோ வேற தளம் போக வேண்டும் என்று துப்பையில பிறந்த பிள்ளை எங்க தெய்வமான கருப்பசாமி ஓடக்கார கருப்பசாமி உள்ளத்துல எண்ணியல்லோ 1008 சிவதளமோ 108 திருப்பதியும் புண்ணிய தலங்கள் எல்லாம் புனித தீர்த்தமாடி வாராரு ஐயாவான கருப்பசாமி படி பாபநாசம் குற்றாலம் குற்றால நகரத்துல குற்றால அருவியில தீர்த்தமாடி குற்றால நாதரையும் அந்த குழல் வாய்மொழி அம்மனையும் அழகோடு தான் வணங்கி செண்பகாதேவியில தீர்த்தமாடி செண்பகாதேவி அம்மனை தான் வணங்கி ஐயாவான கருப்பசுவாமி பகவானை அளிக்க வேணும் என்று 18 சித்தரெல்லாம் அங்க வேள்வி வளர்க்கும் போது வல்லையத்தை தான் எடுத்து 18 சித்தரையை தான் அடித்து 18 நல்ல படியாக்கி அதற்கு மேலே தான் அமர்ந்து 18ஆம் படி கருப்பன் என்று அங்கே ஒரு நிலைய வாங்கி நிலையம் பெற்ற கருப்பசுவாமி நம்ம எங்கு போனோமானால் வாழ்ந்திடலாம் என்று ஏறெடுத்து பார்க்கும் போது தீமையெல்லாம் பெயர் விளங்கும் தெற்குப்பட்டி நகரத்துல இந்த குறிச்சி குளம் கரையதில ஐயாவான கருப்பசுவாமி அங்கே ஒரு நிலைய வாங்கி அனந்த பற்பநாத சுவாமி ஐயா அந்த கொலுவிருக்கும் வாசலில கருப்பசுவாமி என்று சொல்லி அழகோடு நிலைய வாங்கி ஐயாவான கருப்பந்தான ஐயா அங்கிருந்து பயணமாகி எங்கு வருவாரானார் தெற்குப்பட்டி நகர் கடந்து நெட்டூர் பாதையாக உக்கரங்கோட்ட வழியாக ஐயா சாலை ரோட்டு மார்க்கமாக வாகை குளந்தனை கடந்து அழகிய பாண்டியபுரம் நகர் கடந்து சாலை ரோட்டு மார்க்கமாக எங்கு வருவார் மானூர் வழியாக எங்கு வருவாரானா சாலை ரோட்டு மார்க்கமாக ஐயாவான கருப்பசுவாமி அந்த மானூர் நகர் கடந்து கிழக்கு முகம் திரும்பியல்லோ பிள்ளையார் குளம் பாதையாக மேல பிள்ளையார் குளம் நகர் கடந்து நடு பிள்ளையார் குளம் தான் கடந்து ஐயாவான கருப்பசுவாமி அங்கிருந்து பயணமாகி கீழ பிள்ளையார் குல நகரத்துல ஓடக்கர கருப்பசுவாமி இந்த அழகோடு நிலைய வாங்கி அமர்ந்தது ஒரு கருப்பந்தான இந்த காட்டு மாட வாசலில முன்னோடும் தெய்வமாக ஐயாவான லவகருப்பா நீ சீதாதேவி பெற்ற பிள்ளை ஓடக்கர கருப்பசுவாமி இந்த காட்டு மாட வாசலில 21 தேவதைக்கும் அதிகார தெய்வமாக ஐயாவான கருப்பசுவாமி தேவர் குல சமுதாயத்தார் இந்த மரவர் குல மாணிக்கத்தார் அழகோடு வணங்குகின்ற தெய்வமாக வந்தல்லவோ
கருப்பசுவாமி என்று சொல்லி அழகோடு நிலைய வாங்கி இளைய பிள்ளையார் கூட நகரத்துல காட்டு மாடசுவாமி வாசலில ஆளடிமை தான் பிடித்து அடிமை கோமரங்கள் நானே வாங்கி ஐயாவான கருப்பசுவாமி தீராத தீவினையை அவர் திருநீரால் தீர்த்திடுவார். மாறாத நோய் பிடிய ஓடக்கர கருப்பசுவாமி அவர் மஞ்சளையால் மாற்றிடுவார். பிள்ளை இல்லா பேர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்திடுவார். மதளை இல்லா பேர்களுக்கு மதளை வரம் கொடுத்திடுவார். ஓடக்கர கருப்பசுவாமி இந்த காட்டு மாட சுவாமி ஐயா ஐயந்திரு வாசலில ஐயாவான கருப்பசுவாமி நிலையம் பெற்ற தருணத்தில சிவனடைந்த பெருமாளோடு பிரம்ம பீடம் பிறந்தவளாம் என் தாயான வேட்டியம்மா நாட்டுதையா பொல்லாத தளவா மாட தற்கன் தளவா மாடனோடு ஐயாவான தூசி மாட ஐயாவான கருப்பசுவாமி காட்டு மாட சுவாமி என்று 21 தெய்வங்களும் நிலையமத வாங்கியல்லோ ஆளடிமை தான் பிடித்து அடிமை கோமரங்கள் தான் எடுத்து அன்று தொட்டு இன்று வரை காட்டுமாட சுவாமி என்று அழகோடு பெயர் வாங்கி இந்த ஐயனுடைய ஆலயத்தில் 21 பந்தி தேவதை 61 கூட்டுறவு தெய்வமும் அழகோடு கொலுவாக நிலைய வாங்கி வணங்கி வரக்கூடிய மக்களை எல்லாம் முள்ளு முறியாமல் முறித்தொகுப்பு வாடிடாமல் பட்டி பெருக வைத்து பால் பானை பொங்க வைத்து எங்க ஓடக்கர கருப்பசுவாமியோடு பரிவாரமூர்த்தி தேவதைகள் வணங்கி வரும் மக்களை எல்லாம் அன்று தொட்டு இன்று வரை கண்ணை இமை காப்பது போல் அழகோடு காத்து ரட்சித்து வருகின்றாரே. மங்கள வாழியவே வாழியவே பாடுவதற்கு பால சரஸ்வதியே அம்பிகையே அருள் புரிவார். ஆதி கைலாசம் கைலாசம் தனிலே வாழும் பகவானும் பார்வதியும் பச்சமாலும் லட்சுமியும் பிரம்மாவோடு சரஸ்வதியும் இந்திரனும் இந்திராணியும் இத்தலத்தில் கொலுவிருக்கும் அரசு மகன் தபசுநாதன் அண்ணாவி சிவன் பெருமாள் பேத்தி பிரம்ம ராட்டுதையா கற்கந்தளவாய் மாடனோடு ஐயாவான தூசி மாட ஓடக்கர கருப்பசுவாமி காட்டு மாட சுவாமியோடு மற்றுமுள்ள தேவதைகள் வாழ வேண்டுமே வாழ வேண்டும் 100 கோடி மலை முருகனோட முருகனோட கண்ணே தீபுவா வேல் வேல் வேலையா கோவிலது வாழ்க வாழ்க கோபுரங்களும் வாழ்க வாழ்க ஐயன் கோவிலுக்கு பூஜை செய்த பூஜாரி வாழ்க வாழ்க ஐயனே அலங்காரம் செய்தவர்கள் ஆனந்தமாய் வாழ்க ஆனந்தமாய் வாழ்க இங்கே ஆடிய கோமரங்கள் அத்தனை பேரும் வாழ்க வாழ்க அத்தனை பேரும் சுவாமி பந்தலிட்ட திரிமால் எல்லாம் பலகால வாழ்க வாழ்க நமக்கு ஒளி ஒளி அமைத்தவர்கள் ஒய்யாரமாய் வாழ்க வாழ்க
ஐயனே சாப்பாடு அமைத்து தந்தவர் ஜமீன்தார் போல வாழ்க வாழ்க. நமக்கு காப்பி கலர் வாங்கி தந்தவர் கல்யாண வாசலாய் வாழ்க வாழ்க. இருக்கையிடம் கொடுத்தவர்கள் என்றென்றைக்கும் வாழ்க வாழ்க. நமக்கு அன்பளிப்பு செய்த மக்கள் அத்தனை பேரும் வாழ்க வாழ்க. சுவாமி பொங்கலிட்ட தாய்மாரெல்லாம் புகழோடு வாழ்க வாழ்க. கோவிலுக்கு வந்த மக்கள் கோடிக்கால வாழ்க வாழ்க. கோவிலில் படுத்துறங்கிய மக்கள் எல்லாம் பலகால வாழ்க வாழ்க. நமக்கு அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் ஆனந்தமாய் வாழ்க வாழ்க. சுவாமி மேடை இசை கலைஞர்கள் எல்லாம் ஏழ்மை பெற்று வாழ்க வாழ்க. வில்லதுவும் வாழ்க வாழ்க. வீசுகோலும் வாழ்க வாழ்க. ஐயா சொல்லதும் வாழ்க வாழ்க. துணை புலவரும் வாழ்க வாழ்க. சொல்லதும் வாழ்க வாழ்க. துணை புலவர் வாழ்க வாழ்க. குடம் உடுக்கு தாளக்கட்டை கோடிக்கால வாழ்க வாழ்க. அதோடு இந்த காட்டு மாட சுவாமி ஐயனுடைய ஆலயத்தில் இந்த குடை விழாவை பெருந்திருவிழாவாக நடத்திய தேவர்குல சமுதாயத்தார் மரவர்குல மாணிக்கங்கள் காட்டு மாட சுவாமி ஐயனுடைய ஆலயத்திற்கு பாத்தியப்பட்ட மக்கள் அனைவர்களும் ஒன்று கூடி குடை விழாவை பெருந்திருவிழாவாகவே நடத்தி இருக்கின்றார்கள். அந்த குடை விழா நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த ஆண்டோர்கள் சான்றோர்கள் பக்த கோடி மக்கள் பக்த கோடி பெருமக்கள் அனைவர்களும். அதோடு இந்த வருடம் நம்முடைய ஆலயத்திற்கு நம்முடைய வில்லிசை வரவழைத்து அட்வான்ஸ் கொடுத்து ஆதரித்த அன்பு சகோதரர் ரமேஷ் பாண்டியன் அவர்களும் அதோடு இந்த குடை விழா நடவதற்கு உறுதுணையாக இருந்த நாட்டாமை கணக்கப்பிள்ளை பொருளாளர் செயலாளர் அனைவர்களும் இந்த பிள்ளையார்குளம் நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அத்தனை மக்களும் அனைத்து சமுதாய பொதுமக்களும் என்று என்றைக்கும் காட்டு மாடசுவாமி மற்றும் பரிவாரமூர்த்தி தேவதைகள் கிருபையினால பட்டி பெருகி பால்பாறை வங்கி பாலோடும் பவிழோடும் என்று என்றைக்கும் ஐயனுடைய வாசலை போல் கல்யாண வாசலாக மங்களமாக வாழிய வாழி என்று வாழ்த்திக் கொண்டு ஐயனை ஏறுமையில் ஏறி விளையாடு மூகம் ஒன்று அந்த ஈசருடன் ஞான மொழி பேசும் மூகம் ஒன்று ஊரும் மடியார்கள் வினை தீர்த்த மூகம் ஒன்று அந்த குன்றோருவ வேல் வாங்கி நின்ற மூகம் ஒன்று மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் போனர வந்த முகமாறு ஐயனை ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் முருகா நீ அருள வேண்டும் காட்டு மாடசாமி நீ அருள வேண்டும் என்று என்றைக்கும் ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த எம்பெருமானியே
சிவனாரருளாலே அமரர்கள் சிவனாரருளாலே அமரர்கள் தீரை மீள திரு செந்தூர்வடி வேல்முருகா திருச்செந்தூர் நகரில் வாழும் சிவசண்முகா அருளாலே அமரர்கள் தீரை மீள ஐயனே குருவாம் புலவராம் வில்லிசை தாழலமோ குருவாம் புலவராம் வில்லிசை தாளமோ குணமுடன் படிக்க வைத்த இந்த வில்லிசையை கோமளம்பொருந்திய பாலசுப்ரமண்யா கோமளம்பொருந்திய பாலசுப்ரமண்யா நல்ல குருபாதம் துணை நமக்கு முருகையா தன்னை தானே தன்னம் தன்னை தானோ தந்தனை தொந்தன்னை தன்னா நல்ல கணபதியும் என் கூறுவே கனவிலையும் உனை மறவே குணபதியே அருமுகவாய் கொஞ்சரமே உனை பாட சாமி பாடுவேனே நானோ உன்னை பலகாலம் உனை தொழுதே பலகாலம் உனை தொழுதே வந்திடாமல் தேடுவேனே ராமா உன்னை இந்த தென்னாடு தேசமெல்லாம் மலையரசன் திருமகளை வாழ்மகிழாள் அம்பிகையே வனமிருக்கும் வனக்கிளிய வாக்கில் வந்து அருள் புரிவாய் இடமிருக்கும் சரஸ்வதியே எனக்குதவ வேண்டும் அம்மா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் அதை கருள வேண்டும் அம்மா நீதானே துணை எனக்கு நினைவருள வேண்டும் அம்மா ஆயக்கலைவாணி அம்மா ஆயக்கலைவாணி அம்மா எங்களை ஆதரிக்க வேண்டும் அம்மா
மடத்தைவா மதளை நாங்கள் பாடும்போது மறைந்திருக்கும் கதைகள் எல்லாம் மனதில் வந்து எழுதி வைப்பாய். அயத்திருக்கும் கதைகள் எல்லாம் அடியே நாவில் வந்து சொல்லி வைப்பாய். நெஞ்சுணர்ந்து நாவுணர்ந்து நினைவு தடுமாறு வேளையில நெஞ்சிலையோ நாவிலையோ நினைவருள வேண்டும் ஐயா. காட்டு மாட சுவாமி ஐயா கருத்தில் வந்து அருள் புரிவா. உன்னுடைய வாசலில அடிய நாங்கள் பாடும்போது ஆதரிக்க வேண்டும் ஐயா. இந்த சிறுவன் நாங்கள் பாடும்போது சிறு பிள்ளைகள் எதுவும் வந்திடாமல் தற்காக்க வேண்டும் ஐயா. 1008 மாடலிலோ 1008 மாடலிலோ அண்ணாவி தளவாய் மாட அக்கினி மாடல் அனல் மாட மாடங்குழலு மாட கோவக்கார தளவாய் மாட 1008 மாடலிலோ தளவாய் மாடல் தளவாய் மாட சுவாமி கதைகள் ஐயனே கதைகள் பாட அம்பிகை பார்வகளே வந்து அருள்போரிவா. கதைகள் பாட நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மழை ஒளியும் நாடு பொழிந்ததன்றல் வீசும் நாடு அடைமழையும் பொழியும் நாடு அடைச்சாரலதும் துத்து நாடு காலமழை ஒளியும் நாடு காடு கரைகள் எல்லாம் விளையும் நாடு மாசி மழை ஒளியும் நாடு ஒளியும் நாடு. அங்குள்ள மாநிலங்கள் விளையும் நாடு விளையும் நாடு மாசிமலை பொழியும் நாடு மஞ்சள் பூக்கு நாடு இருவாட்டி மலரும் நாடு சென்னல் கல்லல் விளையும் நாடு சிறுகதளி விளக்கும் நாடு மானிருந்து விளையாடும் மயில்கள் தொகை விரித்தாடும் அன்னமது நடனமாடும் ஆவீனங்கள் விரிந்தாடும் பசுவுமாக ஒன்று கோடி சிநேகம் கொண்டு வாழும் நாடு வீரியும் பாம்பதும் கெட்ட உறவாடும் மாடு கட்டி போரடித்தா மாறாது சென்னலென்று குதிரை கட்டி போரடித்தா குவியாது சென்னலென்று ஆனை கட்டி போரடிக்கும் ஐயனை அழகு திரு நாடதுதான் ஐயா போரடிக்கும் அடியானை கட்டி போரடி
ஊரடிக்கும் அழகு திருநாடதுதான் எந்த நாடு என்று பார்த்தால் பட்டணமா தார்காபுர பட்டணமா அந்த தார்காபுர பட்டணத்தை யாரெல்லாம் ஆண்டுவாரா மதனதற்க ராஜமன்னன் மங்கை தார்காவல்லி வெண்கோடியோ மங்கை தார்காவல்லி வெண்கோடியோ அப்படி மன்னவரும் தேவியுமா மாலையிட்டு மணம் முடித்து அந்த தார்காபுர பட்டணத்தை ஆண்டு வரும் நாளையில மன்னன் சொல்லை மங்கை கேட்டு மங்கை சொல்லை மன்னன் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையா ஆண்டுவாரார் இந்த தர்க்கராஜன் தார்காவல்லி நீதிமுறை தவறிடாமல் நெறிமுறைகள் மாட்டிடாமல் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத ஒரு மணியும் கட்டி கடமை வாங்கி அப்பேற்பட்ட தார்காபுர பட்டணத்தை மதனதர்க்க ராஜமன்னனும் மங்கையான தார்காவல்லி பெண்கொடியாளும் தார்காபுர பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய காலத்தில் மன்னன் சொல்லை மங்கை கேட்டு மங்கை சொல்லை மன்னவன் கேட்டு நீதிமுறை தவறாமல் நெறிமுறைகள் மாற்றிடாமல் ஆறில் ஓர் கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அந்த தார்காபுர பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய காலத்தில் ஆண்டவன் பகவானுடைய அருளினாலே இந்த தர்க்கராஜன் தார்காவல்லி வெண்கொடியாளுக்கு அங்கே கோபுரமும் பொன்னா கொடிமரமும் தங்கத்தாலே வெள்ளியால கோபுர வெங்கடத்தால் திருமதியிலா ஆனை கட்டும் மண்டபமா ஆனை கட்டும் குதிரை கட்டும் காவடி நல்ல குதிரை கட்டும் படி மண்டபமா மடப்பொழி மணியார சாவடியா தர்க்கராஜன் தார்காவல்லி மன்னவர்க்கும் தேவியர்க்கும் சூழரையா அங்கணமா சொத்துக்கட்டு மாளிகையா பத்தரையா மடித்தளமா பத்தரையா பழுங்கி வந்த மேடைகளா தார்காபுர பட்டணத்தை தர்க்கராஜன் தார்காவல்லி நீதிமுறை தவறிடாமல் நெறிமுறைகள் மாற்றிடாமல் ஆண்டு வரும் நாளையில தர்க்கராஜன் தார்காவல்லி ஒன்றாம் படித்தேளம்மா ஓலைப்புவங்காவடியா இரண்டாம் படித்தேளம்மா
அடித்தேலம்மா ரத்தினத்தால் மேடைகளா அப்படி மூன்றாம் படித்தளம்மா அடித்தேலம்மா முகப்பு வைத்த சாவடியா இந்த தர்க்கராஜன் தார்காவல்லி ஆண்டு வரும் நாளையிலே நாலாம் நல்ல படித்தளம்மா நடைகுடலாம் தண்டிகளா ஐந்தாம் நல்ல படித்தளமா ஐந்தாம் நல்ல படித்தளமா அங்கே அடுக்கடுக்க மேடைகளா பாலோடும் பவிஷோடும் வாக்கியத்தோடாண்டு வாரார் மதனதற்கு ராஜமன்னன் மங்கையான தார்காவல்லி அப்படி ஆண்டு வரும் நாளையில பகவானுடைய அருளாலே சொத்தால குறைவும் இல்லை சுகத்தாலே தாழ்வும் இல்லை பாலாலே குறைவும் இல்லை அவர்களுக்கு பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை சுவாமி பாக்கியத்தால் அப்பேற்பட்ட மன்னனாகிய தர்க்கராஜன் தார்காவல்லி ஆண்டு வருங்காலம் ஆண்டவன் பகவானுடைய அருளினாலே 7.5 கோபுரம் இளைப்பாறு மண்டபம் சூழரை அங்கணம் சுத்துக்கட்டு மாளிகையோடு பாலோடும் பவிஷோடும் பால் பாக்கியத்தோடு ஆண்டு வருகிறார் இந்த தர்க்கராஜன் தார்காவல்லி ஆண்டு வரக்கூடிய காலத்தில் ஆண்டவன் பகவானுடைய கிருபையினால சொத்தால் குறைவுமில்லை சுகத்தால் தாழ்வுமில்லை பாலால் குறைவுமில்லை பாக்கியத்தால் தாழ்வுமில்லை ஆடு மாடு கோழி குஞ்சி தோட்டம் துறவு வாய்ப்பு வசதி ஏராளமா இருக்கு இருந்து என்ன செய்ய மண்ணிருந்து என்ன செய்ய மன இருந்தாவதென்ன இந்த மண்டலத்தை ஆழ்வதற்கு தர்க்கராஜன் தார்காவல்லி வெண்கொடியாளுக்கும் ஒரு மதலை என்பது இல்லை குழந்தை இல்லாத காரணத்தினால் இல்லவல்லவரும் தேவியுமாக ஆண்டு வரக்கூடிய காலத்தில் அப்படி ஆண்டு வரும் நாளையில தர்க்கராஜன் தார்காவல்லி ஐயனே ஒரு நாளத்தினம் மதியில ஒரு நாளையில சாப்பிட்டு இளைப்பாரி தாம்புரங்கள் தாந்தரித்து அமர்ந்திருக்கும் வேளையில தார்காவல்லி வெண்கோடியாள் முத்து போல கண்ணீரை சுவாமி கண்ணீர் அவ முகங்களெல்லாம் ஜோரை சுவாமி கண்ணீரை அப்படி பவளம் போல் கண்ணீர பக்கம் எல்லாம் சோரை இட்ட அழுது மகள் புலம்புகிறாள் அவளோ ஆராத துயரம் கொண்டாள் என் கணவா ராஜமன்னா எந்த தார்காபுர பட்டணத்தில் நமக்கு சொத்திருந்து என்ன செய்ய சுகமிருந்து ஆவது என்ன சொத்தைத்தான் ஆழ்வதற்கோ சொந்த குழந்தை உண்டு இல்லை மன்னா பொன்னிருந்து என்ன செய்ய
என் கணவராஜவண்ணா நாம மாலையிட்டு மணமுடித்து மண்டலத்தை ஆண்டுவாரோ கொண்டவரும் தேவியோமா குணமறிந்து ஆண்டுவாரோ அவடி ஆண்டு வரும் நாளையில 30 வயதாச்சு 30 வயதாச்சு நமக்கு முடிதரிக்க குழந்தை இல்லை. என்று இந்த தார்காவல்லி வெண்கொடியாள் மதன தர்க்கராஜவண்ணனிடத்திலே அழுது புலம்புகிறாள். ஆறாத இதயம் கொண்ட மன்னவரன் தேவியுமாக சாப்பிட்டு இளைப்பாரி தாம்புரங்கள் நான் நரித்து அமர்ந்திருக்கின்ற வேளையில் அழகு போல கண்ணீரை அங்கமெல்லாம் அடித்து ஆறாத துயரம் கொண்டாள் இந்த தார்காவல்லி. என் கணவாராஜமன்னா ஆண்டு வருங்காலத்தில் சொத்திருந்து என்ன செய்ய சுகமிருந்தாவதன்னமன்னா இந்த சொத்தை ஆள்வதற்கு நமக்கு சொந்த குழந்தை உண்டு இல்லையே சுவாமி. பொன்பொருள் இருந்து என்ன செய்ய பொருளை ஆள ஒரு பிள்ளை இல்லையே மன்னா. மாட மாளிகை கூட கோபுரம் வாய்ப்பு வசதி இருந்து என்ன செய்ய இந்த மண்டலத்தை ஆள்வதற்கு ஒரு முதலை இல்லையே சுவாமி. தாய் தகப்ப அறவயரும் குறவயரும் பட்டினி பழியுமா. சொத்து சுகத்தை சேர்த்து வச்சாலும் சேர்த்த சொத்தை பாதுகாக்காட்டாலும் அழிக்கிறதுக்காவது ஒரு புள்ள வேண்டாமா. குழந்தை இருந்தாத்தானே அந்த பணத்துக்கும் சொத்துக்கும் மதிப்பு. இல்லைன்னா அது என்ன சொத்து அதானே. அதை போல மன்னா நமக்கு கோடான கோடி பொன்பொருள் இருந்து என்ன செய்ய அந்த பொன்பொருளை ஆழ்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே மன்னா என்று இந்த தார்காவல்லி வெண்கொடியா தர்க்கராஜ மன்னனிடம் என் கணவ மன்னவர் நாம வாழ்ந்து வரும் காலத்தில கொத்தை நாமல் குறைத்தோமா கொத்தை நாமல் புறமர காணலோமா இல்லை குறமரக்கா இல்ல வைப்பருடைக்கலத்தை பாதவத்தி தார்காவல்லி நான் வயிறறிய கோடு கொண்டாமட்டி பேசினேன் குடிகெடுக்க நினைத்தேன் இடுகாரிடும் பிச்சைகளை எடுவாரகெடுத்தேன் என் கணவ மன்னவரே அரை வட்டி வாங்கியதோ அநியாய தோசந்தானோ வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசந்தானோ என்று தார்காவல்லி வெண்கொடியா என் கணவ மன்னவர் அன்னமன்று கேட்டவரை அடுத்து வர சொன்னேனோ சுவாமி தருமம் என்று கேட்டவரை நானோ தள்ளி போக சொன்னேனோ பிச்சை என்று கேட்டவரை பின்னால் வர சொன்னேனோ என் கணவ மன்னவரே கன்றுக்கு தாம் பால் விடாமல் கறந்து உண்ட தோசந்தானோ கறந்து வைத்த பசுவின் பாலில் இந்த பாதவத்தி தார்காவல்லி கரண்டி ஜலஞ்சேர்த்தேனோ மக்கள் கூடும் மண்டபத்தை இந்த மாமாவி இடித்தேனோ
மனக்கவலையால் பெருங்கவலை கொண்டழுது புலம்பினாள். மதலை இல்லாத கவலையால் மனக்கவலை கொண்டழுது புலம்பும் போது தர்க்கராஜ மன்னன் பார்த்தார். அம்மா தார்காவல்லி, பிள்ளை என்பதோ நீ நினைச்சோ நான் நினைச்சோ கிடைக்கக்கூடிய விஷயமா இல்ல கடையில் கிடைக்கக்கூடிய பொருளா? 10 ரூபாய்க்கு கூட 10 ரூபாய் செலவானாலும் பரவாயில்லன்னு வாங்கியாந்து கொடுக்க. குழந்தை என்பது அந்த ஆண்டவன் அனுக்கிரகம் இருந்தாத்தான் ஆளும் பிள்ளை வரம் கிடைக்கும். பகவானுடைய அருள் இருந்தாத்தான் பிள்ளை வரம் கிடைக்குமே தவிர நீ நினைச்சோ நான் நினைச்சோ நடக்க போறது ஒண்ணும் நடக்காதங்க. மனிதன் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா தெய்வத்தை யார் கும்பிட போறா? யார் கையெடுத்து வணங்க போறா? ஒரு கஷ்டம் வரும்போது தானே கடவுளுடைய ஞாபகமே வருது, தெய்வத்தோட எண்ணங்கள் வரும். இவனுக்கு தான் ஒரு 10 ரூபாய்க்கு மேல 10 ரூபாய் கிடைச்சா புல்லட்ல போகும்போது பிள்ளையாருக்கு சலிட்டு அடிச்சுட்டு போறானே. அங்கே போய் கீழே விழுந்த பிறகு தானே சாமி ஞாபகம் வருது. ஐயா ஐயா மாடசாமி அதானே, அது வரைக்கும் அதானே. அதை போல ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து பார்ப்பான். ஆமா, அதை போல இந்த மகா சபையிலே அப்பனாகிய காட்டு மாடசுவாமியினுடைய ஆலயத்தில் தளவாய் மாடசுவாமியினுடைய திருக்கதையை பாடும் தருணம் நமக்கு இந்த மகா சபையிலே அள்ளி பணம் கொடுத்து இந்த மகா சபையிலே நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய செல்ல திரிமான் பூமான் கனகவான், அதாவது இந்திய இராணுவ துறையிலே அதாவது பணியாற்றி வரக்கூடிய செல்ல சிறிமான்கள், இந்திய இராணுவம் கோட்ஸ் ஆஃப் சிக்னல் அதிலே சிறப்போடு பணியாற்றி வரக்கூடிய சுபேதார் மேஜர் சானா வேல்சாமி தேவர் அவர்கள், அன்னார் அவர்களுடைய தங்க திருகரத்தினால் தேவர்குல திருவிளக்கும் மரபர்குல மாசி மாணிக்கம் ஆசு குறையாத தங்கம் இந்திய இராணுவம் கோட்ஸ் ஆஃப் சிக்னல் சுபேதார் மேஜராக பணியாற்றி வரக்கூடிய சானா வேல்சாமி தேவர் ஐயா அவர்களுடைய தங்க திருகரத்தினாலே அவர்களும் நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக இந்த மகா சபையிலே அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள், வழி வழி வம்சங்கள், உற்றார் பெற்றார் உறவினர்கள் நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய அன்னார் அவர்கள் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் என்று என்றைக்கும் ஐயா வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழையடி வாழையாக எந்த முகம் போனால் அவர்கள் தந்த முகம் வேண்டும் 1 10 100 கோடி என்றைக்கு உயர்ந்தோங்கி பட்டி நல்ல பெருக வேண்டும் பட்டி நல்ல என்றைக்கும் பார்ப்பானை உங்க வேண்டும். ஐயனே அன்னாரோட குடும்பம் எல்லாம் ஆளு போல இலைதளித்து காட்டு மாட சுவாமி